ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி கீ பெப்பர் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ஆனால் சீக்கிரமாக செஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பெப்பர் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னுமே நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு. வறுத்து ஆற வச்ச பிறகு மிக்சியில் அடிச்சுக்கலாம். இல்லை மாதிரி இந்த மாதிரி வறுத்த பிறகு ஒரு 5 நிமிஷம் வறுத்த பிறகு ஆற வச்சு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி உரலில் வச்சு குட்டிக்கலாம். ஆனால் ரொம்ப ஃபைன் பவுடராக வேணாம், ஓரளவு சின்ன சின்ன குருணவையாக இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி பவுடர் அரைச்ச நம்ம அந்த மிளகு பவுடரை அதையும் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு 1/2 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறுச்சுன்னா ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த பெப்பரோட வாசனை எல்லாமே வந்து சிக்கன்ல வந்து நல்லா வந்து கோட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து கீயில் தான் செய்ய போகிறோம். அதனால் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனில் செஞ்சிங்கன்னா அந்த கீயோட குவான்டிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். ஸோ இந்த பட்டை வந்து ஒரு ஆப்ஷனல் தான், நீங்கள் போடலாம், இல்லாமல் கூட செய்யலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ பட்டை போட்டு பொரிஞ்ச பிறகு ஒரு ஆனியன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆனியன் ஃப்ளேவர் நிறையா வேணும்னா இன்னொரு ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து ஒரு நல்லா குக்கான பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த சிக்கனை சேர்த்துடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த கீலே தான் ரோஸ்ட் ஆகணும். அதனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் வேணும்னா நீங்கள் க்ரீன் சில்லி கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா நீங்கள் சிம்மர்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா அந்த சிக்கன் வந்து நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணியிலே வந்து சிக்கன் நல்லா வந்து வெந்துடும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சிக்கனை வந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஈவனாக குக் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு டேஸ்டான பெப்பர் சிக்கன், அதுவும் நாட்டுக்கோழி கீ பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.